சாஸ்திரிகள் உட்கார இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா. பஞ்சபாத்திரம் யானை சிவடனா இருப்பான் போல். விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. இது நம்மால் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காமெடி காட்சியை நிச்சயமாக நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காட்சியில் பாக்யராஜ் சார் என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன அர்த்தம்னு தெரியாமல் திருன்னு முழிப்பார் இல்லையா? சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக அனுபவம் இல்லாதவர்கள் நுழையும் போது இதே போல் ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அதை எப்படி சரி செய்யலாம்? புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கும் போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மொழியில் இருக்கக்கூடிய வெக்காபுலரிஸ், அதாவது சொற்களை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த வீடியோவில் கேஃபர்னா என்ன, கீ கிரிப்னா என்ன, மேக்கப் ரூமை ஏன் க்ரீன் ரூம்னு சொல்கிறோம், இது போல் சினிமாவில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப பேசிக்கான வார்த்தையாகட்டும், ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இல்லாத வார்த்தையாகட்டும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கணும். சரி, இந்த வீடியோக்குள்ளார டக்குன்னு போகலாம் வாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஒரு திரைப்படத்தோட முழு பொறுப்பும் முழு அதிகாரமும் யார் கையில் இருக்குன்னா இயக்குனர் கையில் தான் இருக்குது. இயக்குனருக்கு கீழே தான் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பணியாற்றுது. இயக்குனருக்கு கீழே அவரோட டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். பாலிவுட்லேயும் ஹாலிவுட்லேயும் அனுபவத்தோட அடிப்படையில் ஃபஸ்ட் ஏடி, செகண்ட் ஏடி, தேர்ட் ஏடின்னு அவங்களை பிரிக்கிறாங்க. அதே நம்ம கோலிவுட்டில் அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்னு பிரிக்கிறாங்க. இந்த அசோசியேட் டைரக்டரும் ஃபஸ்ட் ஏடியும் ஒன்று தான். இவங்களோட வேலை என்னென்னு பார்த்துருவோமா? எப்போ ஒரு திரைப்படம் உருவாக ஆரம்பிக்குதோ, அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் திரைப்படம் நிறைவடைஞ்சு திரையரங்க அடையிற வரைக்கும் இவங்களுக்கு வேலை இருக்குது. ஃபஸ்ட் ஏடி தான் ஹாலிவுட்லேயும் பாலிவுட்லேயும் செட்டை ரன் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. செட்டை ரன் பண்ணுறதுனா என்னென்னு கேட்குறீங்களா? ஷூட்டிங்க்கு டைரக்டர் மற்ற டெக்னீஷியன்களை போல் கூலாக வந்து வியூ மானிட்டரில் உட்காந்துருவார். இந்த ஃபஸ்ட் ஏடி தான் டேக், ஆக்ஷன் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார். பெரும்பாலும் டைரக்டர் கட் மட்டும்தான் சொல்லுவார். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கோஆர்டினேட் பண்ணி கால் ஷீட்டை உருவாக்குறது, ஆக்டர் கூட மற்ற டிபார்ட்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒர்க்லாம் இந்த ஃபஸ்ட் ஏடிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போது ஒரே நாளில் 2 ஷெட்யூல் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஏடி இருக்கார் இல்லையா, அல்லது அசோசியேட் டைரக்டர். லீட் ரோல்கள் இல்லாத காட்சிகளை இயக்கக்கூடிய பொறுப்பு இவங்க கையில் தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் ஏடி. செகண்ட் ஏடியோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா, அதில் முக்கியமானது நடிகர்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இந்த செகண்ட் ஏடி கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோலிவுட்டில் கிளாப்போர்டு அடிக்கக்கூடிய பொறுப்பு செகண்ட் ஏடி கையில் தான் இருக்குது. இதே பாலிவுட்லேயும் ஹாலிவுட்லேயும் செகண்ட் ஏசி தான் கிளாப்போர்டு அடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டோம்னா, செகண்ட் ஏசிக்கு என்ன லென்ஸ் போட்டிருக்கு, அதோட ஃபோக்கல் லென்த் என்ன, எந்த அளவில் கிளாப்போர்டு வச்சா துல்லியமாக கேமராவில் விழும் அப்படிங்கிறது செகண்ட் ஏசிக்கு தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் கால விரயத்தை தடுக்கிறதுக்காகவும் செகண்ட் ஏசியை கிளாப்போர்டு அடிக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் ஏடி. பெரிய அளவில் அனுபவம் இல்லாதவர்களோ புதிய ஏடிகளோ தான் தேர்ட் ஏடியாக இருக்காங்க. எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ அப்போலேருந்து தான் செகண்ட் ஏடிக்கும் தேர்ட் ஏடிக்கும் வேலை ஆரம்பிக்குது. தேர்ட் ஏடியோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தோம்னா, துணை நடிகர்களையோ அல்லது க்ரௌடை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை இவங்க கையில் தான் கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட். ஒரு சில திரைப்படங்களில் டிஓபி, டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு பார்க்குறோம். இன்னும் ஒரு சில திரைப்படங்களில் சினிமோட்டோகிராஃபின்னு பார்க்குறோம். என்னைக்காவது உங்களுக்கு இந்த கேள்வி எழுந்திருக்கா? 2 ஒன்று தானா இல்லை வேறையான்னு? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான். ரெண்டுக்கும் ரொம்ப சின்ன அளவில் தான் வித்தியாசம். பெரிய க்ரூ இருக்கக்கூடிய திரைப்படத்தோட ஒளிப்பதிவாளரை டிஓபின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு திரைப்படத்தோட இயக்குனர் எப்படி மானிட்டரில் உட்காந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுறாரோ, அவரை போலவே அவர் கூடவே டிஓபியும் உட்காந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பார். பெரும்பாலும் திரைப்பட படப்பிடிப்பில் கேமராவை ஆப்ரேட் பண்ணாத ஆளாக தான் அவர் இருப்பார். அவருக்கு கீழே கேமராவை ஆப்ரேட் பண்ணுறதுக்குனே பிரத்யேகமாக ஆப்ரேட்டிவ் கேமராமேன்ஸ் அப்படிங்கிறவங்க பணியில் இருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு கேமராவை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆளாகவும் இருப்பார். ஓகே, இவங்க டிபார்ட்மெண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துலாம். டைரக்டருக்கு கீழே ஃபஸ்ட் ஏடி, செகண்ட் ஏடி இருக்காங்க இல்லையா? அதே போல் டிஓபி அல்லது சினிமோட்டோகிராஃபருக்கு கீழேயும் ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி அப்படிங்கிறவங்க பணியாற்றுறாங்க. ஃபஸ்ட் ஏடியை கோலிவுட்டில் அசோசியேட் டைரக்டர்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் ஒரு சில திரைப்படங்களில் ஃபஸ்ட் ஏசி, செகண்ட் யூனிட் சினிமோட்டோகிராஃபராகவும் இருப்பார். லீட் ரோல்கள் இல்லாத காட்சிகளை படம் பிடிக்கக்கூடிய பொறுப்பு ஃபஸ்ட் ஏசிக்கிட்டேயோ அல்லது செகண்ட் யூனிட் சினிமோட்டோகிராஃபர் கையிலையோ தான் இருக்கும். கேமராவை ஆப்ரேட் பண்ணுறதுக்குனே பிரத்யேகமான ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஆப்ரேட்டிவ் கேமராமேன்ஸ். இவங்க ஷார்ட்டை கம்போஸ் பண்ண மாட்டாங்க. சினிமோட்டோகிராஃபரால் டிஓபியால் கம்போஸ் பண்ணப்பட்ட காட்சிகளை படம் பிடிச்சு கொடுக்கக்கூடியது மட்டும்தான் இவங்களோட பொறுப்பாக இருக்கும். ஹாலிவுட்லேயும் பாலிவுட்லேயும் செகண்ட் ஏசி தான் கிளாம்போர்டு அடிக்கிறாங்க. இங்கே செகண்ட் ஏசி ஒரு ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக இருக்கார். தேர்ட் ஏசிங்கிற ஒரு புதுசாகவோ அனுபவம் குறைவானவங்கள தான் தேர்ட் ஏசின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்த்துருவோம். இந்த பேன் காட்சி உண்மையாலுமே ரொம்ப நேர்த்தியாக எடுக்கப்பட்ட பேன் காட்சிகளில் ஒன்று. இந்த காட்சியில் எங்கேயாவது வைப்ரேஷனோ அல்லது எங்கேயாவது வேகம் குறைவாக இருக்க மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப சீராக ரொம்ப நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு பேன் காட்சி, ஆமாம் தானே? சரி, அப்போ அந்த டாலியை யார் நகர்த்தியிருப்பா? எஸ், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குனே ஸ்பெஷலாக ஒருத்தர் இருக்கார். அவர் தான் கிரிப் அல்லது அவங்கள கீ கிரிப்னு சொல்கிறாங்க. இவங்களோட வேலை இந்த கருவிகளை நகர்த்துறது மட்டும் கிடையாது. இப்போது லைட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் மாற்றி கட்டணும் அப்படின்னா அதையும் இந்த கீ கிரிப் செய்கிறாங்க. மறுபடியும் ஒரு சின்ன வீடியோ. இந்த காட்சியில் ரொம்ப நேர்த்தியாக ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிறத பார்க்குறீங்களா? ஒரு ஆப்ரேட்டிவ் கேமராமேனால் கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஃபோக்கஸையும் ஷிஃப்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லைல்ல. ஃபோக்கஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் தான் ஃபோக்கஸ் புல்லர். அடுத்தது கேஃபர். லைட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் தான் கேஃபர்னு சொல்கிறோம். டிஓபி எங்கெல்லாம் லைட் கட்டணும்னு சொல்கிறாரோ அதுபடி அங்கெல்லாம் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது மட்டும்தான் இந்த கேஃபரோட வேலையாக இருக்கும். கேஃபர் இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு எலக்ட்ரீஷியனும் தேவையில்ல. அந்த எலக்ட்ரீஷியன் தான் பெஸ்ட் பாய். சினிமாவில் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கும் அந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவங்களை தான் வச்சுருக்காங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபிலிம் லோடர். ஃபிலிம் லோடரோட வேலை என்னென்னா, ஃபிலிம் கேமராக்களில் ஃபிலிமை லோட் பண்ணக்கூடியது மட்டும்தான் அவங்களோட வேலை. இப்போ எதுப்பா ஃபிலிம் கேமரா, இப்போ எல்லாம் டிஜிட்டலுக்கு மாறியாச்சே அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இந்த டிஜிட்டல் கேமராக்களில் ஆப்ரேட் பண்ணக்கூடியவர் தான் டிஐடி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிஜிட்டல் இமேஜிங் டெக்னீஷியன். என்னப்பா ஹார்ட் டிஸ்கை கழட்டி மாட்டக்கூடியது ஒரு ஜாபா? பரவாயில்லையே, ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. ஹார்ட் டிஸ்கில் தினமும் ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணக்கூடியது மட்டும் அவரோட வேலை கிடையாது. சரியான மானிட்டரில் சரியான ரெசல்யூஷனில் சரியான கலரில் தான் அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்கக்கூடியதும் ஆன் ஸ்பாட் எடிட்டிங் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரிஜினல் ஃபுட்டேஜில் உடனே கட் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா? அதனால் ஆன் ஸ்பாட் எடிட்டிங்க்கு தகுந்த போல் ரொம்ப கம்மியான வெர்ஷனில் ஃபுட்டேஜ் வெர்ஷனாக கொடுக்கக்கூடியதும் அவரோட ஒர்க்கு தான். அதே போல் கலரிஸ்ட்டுக்கு ஆன் ஸ்பாட் கொடுக்கக்கூடியதும் அவரோட ஒர்க்கு தான். மொத்தமாக எல்லா வகையிலையும் பதிவு செய்யப்பட்ட படத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இந்த டிஐடி கிட்ட தான் இருக்குது. எல்லா திரைப்படங்களுமே ராவில் தான் படம் பிடிக்கப்படுது. அதுக்கு அதோட ரெசல்யூஷன் மட்டும் காரணம் கிடையாது. போஸ்டில் அதோட கலரை கூட்டவோ குறைக்கவோ முடியும். போஸ்டில் சரியான கலர் ஆப்ரேட் பண்ணுறதுல அவரோட பேர் தான் கலரிஸ்ட். அடுத்தது கேமரா அட்டெண்டன்ட். சினிமா கேமராக்கள் எல்லாமே ரொம்ப விலை அதிகமானது. அதனால் உங்கள் படத்துக்கு நிச்சயமாக நீங்கள் ரெண்ட்டுக்கு தான் கேமராவை எடுப்பீங்க. அப்படி ரெண்ட்டுக்கு கேமரா எடுக்கும்போது கேமரா கூடவே கேமராவோட இன்சார்ஜ் வருவார் இல்லையா? அவரோட பேர் தான் கேமரா அட்டெண்டன்ட். கேமராவை கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் அவரோட வேலை கிடையாது. தேவையான லென்ஸை கேமராவில் மவுண்ட் பண்ணி கொடுக்கக்கூடியதும் அவரோட ஒர்க்கு தான். ஹாலிவுட்டில் இந்த வேலையெல்லாம் செகண்ட் ஏசி தான் பார்க்குறாரு. அதே நம்ம பாலிவுட்லேயும் கோலிவுட்லேயும் இந்த வேலையை கேமரா அட்டெண்டன்ட் தான் பார்க்குறாரு. ஒரு திரைப்படத்தோட முழு பொறுப்பும் முழு அதிகாரமும் யார் கையில் இருக்குன்னு பார்த்தோம்? டைரக்டர்கிட்ட தானே. டைரக்டருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். இருக்கிறதுலையே உச்சாணி கும்பல ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். தயாரிப்பாளருங்கிறவர் ஒரு படத்துக்கு ஃபன் பண்ணக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்க்குறாரு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருங்கிறவர் ஒட்டுமொத்த படத்தையே ரன் பண்ணக்கூடியவராக இருக்கார். எப்படின்னா, இப்போது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் எந்த டைரக்டர் எந்த கதையை எடுத்து பண்ணலாம், யாரை நடிக்க வைக்கலாம், யார்கிட்ட கால் ஷீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பு அதிகாரம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கை எடுத்துக்குவோம். அவர் இயக்கக்கூடிய படங்களை தவிர்த்து மற்ற படங்களுக்கும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ட்ரீம் ஒர்க்ஸில் இருந்தோ அல்லது ஆம்ப்ளின் என்டர்டெயின்மெண்ட்டில் இருந்தோ நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த திரைப்படங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஸ்டீவன் ஸ்பில்பர்க் தான் இருக்கார். கதையை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணோன்னே அந்த கதையை யார் இயக்கினா நல்லாயிருக்கும், எந்த ஆக்டரை நடிக்க வச்சா நல்லாயிருக்கும், எந்த லொக்கேஷனில் பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த ஸ்டுடியோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஸ்டீவன் ஸ்பில்பர்க்கும் அவரோட டீமும் தான் அதை முடிவு பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கு கீழே லைன் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவரோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தோம்னா, கதையை படிச்சுட்டு இந்த படத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு பட்ஜெட் போடுறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சீனுக்கு எவ்வளோ செலவாகும்னு லைன் பை லைனாக பட்ஜெட் அலோகேட் பண்ணுறது இவரோட வேலையாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட் ஏடியோட சேர்ந்து ஷெட்யூல் அரேஞ்ச் பண்ணுறதும் கால் ஷீட் அரேஞ்ச் பண்ணுறதும் இவரோட முக்கியமான வேலைகளில் ஒன்று. இவருக்கு கீழே இவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார். டே டு டே செலவுகளை ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்க்குறாரு. லைன் ப்ரொடியூசருக்கு கீழே தான் லொக்கேஷன் மேனேஜரும் இருக்கார். இவரோட வேலை என்னென்னா, அவுட்டோர் படப்பிடிப்புகளில் பர்மிஷன் வாங்கக்கூடியது, அங்கே நடக்கக்கூடிய நிர்வாகத்தை லொக்கேஷன் மேனேஜர் தான் பார்க்குறாரு. அடுத்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட். பாலிவுட்லேயும் ஹாலிவுட்லேயும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக ப்ரொடக்ஷன் டிசைனர் இருக்கார். ஒட்டு மொத்தமாக ஒரு படத்தோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் டிசைனர் தான் முடிவு பண்ணுறாரு. அவருக்கு கீழே செட் டெக்கரேட்டர் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த செட் டெக்கரேட்டரை கோலிவுட்டில் ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறோம்.
ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தோட ஆன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக ஆன் டைரக்டர் நம்ம கோலிவுட்டில் இருக்கார். ஆன் டைரக்டருக்கு உதவுறதுக்கு கார்பெண்டர்ஸும் பெயிண்டர்ஸும் அவருக்கு கீழே வேலையில் இருக்காங்க. ஹாலிவுட்லேயும் பாலிவுட்லேயும் திரைப்படங்களில் போர்க்காட்சிகளில் வரக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்குன்னு வெப்பன் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ப்ராப் மாஸ்டரோட வேலை என்னென்னா பொருட்களை சேகரித்து கொண்டு வந்து வைக்கக்கூடியது. உதாரணத்துக்கு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறோன்னா பழைய கார் வேணும், பழைய வாட்ச் வேணும் அப்படிங்கும்போது அது யார்கிட்ட கேட்போம்னா ப்ராப் மாஸ்டர்கிட்ட தான் கேட்போம். அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் ப்ராப் மாஸ்டரோட வேலை. இப்போ வரக்கூடிய இந்த 2 டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. நிச்சயமாக இதை பற்றி ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கும். ஒன்று ஹேர் அண்ட் மேக்கப் டிபார்ட்மெண்ட். திரைப்படங்களில் வரக்கூடிய நாயகன் நாயகிகளோட ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கணும், அவங்களோட மேக்கப்ஸ் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணக்கூடியது தான் ஹேர் அண்ட் மேக்கப் டிபார்ட்மெண்ட். இவங்களுக்கு கீழே ஸ்பெஷல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. அவங்களோட வேலை என்னென்னா விபத்து நடந்து அடிப்பட்ட மாதிரி ஒரு காட்சி அப்படின்னா அடிப்பட்டது போல் மேக்கப் போடக்கூடியவங்க தான் இந்த ஸ்பெஷல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அடுத்தது காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். ஒட்டுமொத்தமாக திரைப்படங்களில் வரக்கூடிய எல்லாரோட காஸ்டியூம்ஸும் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான காஸ்டியூம்ஸ் அவங்க போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது தான் இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட். ஒரு திரைப்படத்தோட இசை தவிர்த்து சவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணக்கூடியது தான் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட். இதோட இன்சார்ஜ் தான் சவுண்ட் டிசைனர். ஒரு திரைப்படத்துக்கு லைவ் சவுண்ட் போடுறோம், சிங்க் சவுண்ட் போடுறோம் அப்படின்னா அந்த திரைப்படத்துக்கு பூம் ஆப்ரேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. பூம் ஆப்ரேட்டர் ஆர்டிஸ்ட் பேசும்போது அவங்களுக்கு மேலே இது போன்ற மைக்குகளை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஃபோலி ஆர்டிஸ்டோட வேலை என்னென்னா பூம் ஆப்ரேட்டரால் நிறைய சவுண்ட்ஸை ஒரே நேரத்தில் கேட்ச் பண்ண முடியாது. இப்போது ஒரு போர்க்காட்சி நடக்குதுன்னா முக்கியமான ஆக்டர்கள் பேசக்கூடிய சப்தங்களை மட்டும்தான் அவரால் கேட்ச் பண்ண முடியும். இப்போது தூரத்தில் ஓடக்கூடிய குதிரையோட சத்தம், போர்க்களத்தில் குண்டு எறியக்கூடிய சத்தம், வாள்கள் 2 மோதிக்கிற சத்தம், இதெல்லாம் ஃபோலி ஆர்டிஸ்ட் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறாங்க. திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சோடனே எந்த கலர் கரெக்ஷனும் பண்ணாமல், எந்த இசைக்கொறுப்பும் பண்ணாமல், எந்த எஃபெக்ட்ஸும் பண்ணாமல் முதல் தடவை எடிட்டர் கையில் தான் வந்து சேருது. அந்த ஃபுட்டேஜெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி எடிட்டர் EDL உருவாக்குறாரு. EDLனா எடிட் டெசிஷன் லிஸ்ட். ஏற்கனவே நம்ம DIT சொன்னோம் இல்லையா, அந்த DIT பர்சன் எடிட்டர்கிட்ட வந்து EDL வாங்கிட்டு மற்ற ஒர்க்குக்காக மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் EDL ஒப்படைக்கிறாரு. ஒரு சைடு கலர் கரெக்ஷன் நடக்கும், இன்னொரு சைடு எஃபெக்ட்ஸ் நடக்கும், இன்னொரு சைடு மியூசிக் கம்போஸ் நடக்கும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் முடிஞ்சோடனே மறுபடியும் DIT அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. எடிட்டர் இப்போது ஒட்டுமொத்தமான படத்தோட ஃபைனல் ஃபுட்டேஜை எடுக்கிறாரு. இப்படி தான் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகுது. அடுத்தது ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர். பாலிவுட்லேயும் ஹாலிவுட்லேயும் ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. இவரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா திரைப்படத்தோட கதை எழுதி முடிச்ச உடனே அவர் கையில் ஒப்படைச்சிருவாங்க. அதுபடி தான் டெய்லி ஷூட்டிங் நடக்குதா, ஏதாவது மிஸ் ஆகுதா அப்படின்னு கவனிக்கிறதும் அந்தந்த டேயில் கண்டினியூட்டி வாட்ச் பண்ணக்கூடியதும் ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசரோட வேலையாக இருக்குது. கோலிவுட்டில் சவுத் இண்டஸ்ட்ரியில் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த வேலைகளையும் சேர்த்து கவனிக்கிறாரு. ஒரு திரைப்படத்துக்கு இயக்குனர் கதையை தேர்ந்தெடுத்த உடனே நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறதுல அவருக்கு குழப்பம் ஏற்பட்டா அல்லது புதுமுகங்கள் வேணும்னு நினச்சா அவர் கேஸ்டிங் டைரக்டர் தான் கான்டாக்ட் பண்ணுறாரு. கேஸ்டிங் டைரக்டர் கதையை படிச்சுட்டு இந்த கதைக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு ஆடிஷன் வச்சு தேர்ந்தெடுத்து டைரக்டர்கிட்ட கொடுக்குறாரு. டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட்டோட உடம்பு ஆராய்ச்சி என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அக்குவேர் ஆணி வேற சொல்கிறாரோ, அதே போல் ஒரு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, எங்கெல்லாம் தோய்வு இருக்குது, அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ஸ்கிரிப்ட் டாக்டர். இந்த ப்ரொடக்ஷன் பாயை ஹாலிவுட்லேயும் பாலிவுட்லேயும் ஸ்பார்க்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்களோட வேலை ப்ரொடக்ஷனில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணக்கூடியதும் முக்கியமாக கேட்ரிங் ஒர்க்கில் பணியாற்றக்கூடியதும் தான் இவங்களோட வேலை. சரி புரியுது. இன்னும் ஒரே வார்த்தையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை தான் ரெக்கி. இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். ரெக்கிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து டைரக்டரும் ஃபஸ்ட் ஏடியும் வராங்க. சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து DOPயும் ஃபஸ்ட் ஏசியும் வராங்க. அவங்க கூடவே கேஃபரும் லைன் ப்ரொடியூசரும் வராங்க. இந்த 6 பேரும் சேர்ந்து தான் இந்த ரெக்கி ப்ராசஸை ரன் பண்ணுறாங்க. ரெக்கி ப்ராசஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். சரி, இதில் என்ன பண்ண போகிறாங்க? ரெக்கி ப்ராசஸில் ஃபைனல் பண்ணப்பட்ட ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு ஃபைனல் பண்ணப்பட்ட லொக்கேஷனில் என்ன மாதிரியான லைட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஷாட் எடுக்க போகிறோம், எவ்வளோ பீப்புள்ஸ் எங்கெல்லாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஃபைனல் பண்ணிக்குவாங்க. ரெக்கி ப்ராசஸில் என்ன ஃபைனல் பண்ணுறாங்களோ அது அப்படியே துல்லியமாக ஷூட்டிங் அப்பவும் நடக்கும். பாலிவுட்லேயும் ஹாலிவுட்லேயும் இந்த ப்ராசஸை ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிக்கிறாங்க. அதனால தான் குறிப்பிட்ட தேதிக்குள்ளார அவங்களால படத்தை முடிக்க முடியுது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா தொடர்பான வார்த்தைகளை தெரிஞ்சுக்க நிச்சயமாக ஒரே ஒரு வீடியோ பத்தாது இல்லையா? அடுத்தடுத்து வரக்கூடிய 2 வீடியோக்களுமே சினிமா தொடர்பான வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.